ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமர் செக்ஷன் தான். இது வரைக்கும் நம்ம வந்து வெக்காபுலரிஸ் புதிய புதிய வார்த்தைகள் கற்றுட்டு இருந்தோம் இல்லைங்களா. அதாவது 6 லெட்டர் வேர்ட்ஸ் எப்படி படிக்கணும், 5 லெட்டர் வேர்ட்ஸ் ஹிந்தியில் எப்படி படிக்கணும் அப்படின்னு நான் டெய்லியுமே வீடியோ போட்டுட்ருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பயனுள்ள தகவல்களை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இதே போல் உங்களுக்கும் எந்த மாதிரியான கண்டென்ட்டில் வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை பண்ணாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சஞ்ஞா, அதாவது நவுன். ஓகேங்களா, நவுன் தான் வந்து ஹிந்தியில் சஞ்ஞா அப்படின்னு சொல்கிறோம். இது நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் உங்களுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம ஹிந்தியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் ஒரு சிலவங்க வந்து கேட்குறாங்க இங்கிலீஷில் வீடியோ மேக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து இங்கிலீஷில் சென்டென்ஸாக உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நவுன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். அதாவது ஒரு நேமிங் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். நவுன் இஸ் எ வேர்ட் விச் மேக்ஸ் நேம் எ பர்சன், பிளேஸ், அனிமல், ஆக்ஷன், குவாலிட்டி, ஃபீலிங் ஆர் எனிதிங் தட் we can think of. எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், ஒரு பர்சன், இல்லை ஒரு இடத்தை குறிக்கிற மாதிரி விலங்கு, ஒரு செயல், இது போல் ஒரு ஃபீலிங், எமோஷன், இது எதுவாக இருக்கணுமே வந்து அதை நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஹேமா அப்படின்றது ஒரு நேமிங் வேர்ட். புக், அப்புறம் கான்பூர் ஒரு பிளேஸ். புக் அப்படின்றது ஒரு திங்ஸு, கான்பூர் அப்படின்றது ஒரு பிளேஸு, பென் அப்படின்றதும் ஒரு திங்ஸு. இது நம்ம ஹிந்தியில் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஹிந்தி மேம் கொடுத்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். சஞ்ஞா கா शाब्दिक अर्थ होता है कि नाम, किसी प्राणी, वस्तु, स्थान, भाव आदि का नाम ही संज्ञा कहते हैं அப்படின்னு சொல்கிறோம். சஞ்ஞா கா ஷாப்திக் அர்த்த அப்படின்னா லிட்ரல் மீனிங், கரெக்டான அர்த்தம் என்ன நவுனுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. ஹோத்தா ஹை கீ, இந்த சின்ன கீ வருது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்வோம்னா இதுக்கப்புறம் வந்து ஒரு சில வார்த்தைகள், ஒரு சென்டென்ஸ் வந்து வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை இந்த இடத்துல வந்து இந்த பெரிய கீ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பொசசிவ் கேஸ் எண்டிங்ஸில் நம்ம பார்த்துருப்போம் கிராமர் வீடியோவில். 6ஆம் வேற்றுமை உருபு கா, கீ, கே, உடைய அப்படின்ற பொருள் குறிக்கிறது. இது வந்து வேறு, இந்த அர்த்தமும் உங்களுக்கு வேறு வரும். அதனால் இந்த கீ வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் சென்டென்ஸ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். நாம் அப்படின்னா பெயர். அடுத்தது கிசி பிராணி அப்படின்னா எனி கிரியேச்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிசினா எனி அப்படின்னு அர்த்தம். பிராணி அப்படின்னா கிரியேச்சர்ஸ், எந்த விலங்குகள் வேணாலும் இருக்கலாம். வஸ்து அப்படின்னா திங்ஸ், பொருள்கள். அடுத்தது ஸ்தான் அப்படின்னா இடத்தை குறிக்கும். பாவ் அப்படின்னா எமோஷன்ஸை குறிக்கும். ஆத்தி அப்படின்னா எக்ஸட்ரா. இது எல்லாமே தான் எக்ஸட்ராவுடைய ஹிந்தி அர்த்தம் ஆத்தி. ஆத்தி கா நாம் ஹி சஞ்ஞா ககுதே ஹை. இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா சஞ்ஞா, நவுன் அப்படின்னு சொல்கிறோம். சஞ்ஞா கா ஷாப்திக் அர்த்த ஹோத்தா ஹை, அதனுடைய லிட்ரல் மீனிங் என்ன அப்படின்னா பெயரை குறிக்கும். கிசி பிராணினா எந்த விலங்குகள், எந்த கிரியேச்சர்ஸ் வேணாலும் இருக்கலாம். வஸ்துனா திங்ஸு, ஸ்தான்னா இடம், பாவ்னா எமோஷன். இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்னா சஞ்ஞா அப்படின்னு சொல்கிறோம். ஜெய்சே, இதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹேமா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இதான் நேம் கொடுத்துருக்கேன். அடுத்தது கான்பூர் அப்படின்றது பிளேஸ். கிதாப் அப்படின்னா புக்கை குறிக்கும். இதான் வந்து நம்ம பார்த்த நவுனுக்கு, சஞ்ஞாக்கு. அடுத்தது பார்க்கலாமா. இது நம்ம வந்து 8 வகையாக வந்து பிரிப்போம் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இங்கிலீஷில் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. இதை நான் ஹிந்தியில் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நடுவில் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ரொனவுனை ஹிந்தியில் என்ன சொல்லணும் அப்படின்னா சர்வநாம் அப்படின்னு சொல்லணும். எ ப்ரொனவுன் இஸ் எ வேர்ட் விச் இஸ் யூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் எ நவுன். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து என்னென்னா ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறோம். நவுனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு நேமிங் வேர்டை கொடுப்போம். ராணி, கீதா, சீதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் ப்ரொனவுனை பொறுத்த வரைக்கும் நவுனுக்கு அந்த ராணி, கீதாவுக்கு பதிலாக ஷீ அப்படின்றத போடுவோம். இன்ஸ்டெட் ஆஃப் நவுனுக்கு பதிலாக நம்ம இது போல் இந்த 7 வரும் இல்லைங்களா ப்ரொனவுனில், ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட், இந்த 7ல் ஏதாவது ஒன்றுத்தை அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவோம். அந்த நவுனுக்கு ரீப்ளேஸ் பண்ணி போடுறது தான் ப்ரொனவுன். இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் தான் வந்து ப்ரொனவுன். இதை ஹிந்தியில் சர்வநாம் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஹிந்தியில் பார்க்கலாம். हिंदी में संज्ञा के स्थान पर
प्रयुक्त होने वाले शब्दों को सर्वनाम कहते हैं. சன்யா கே ஸ்தான் பர், சன்யாவினுடைய இடத்திலிருந்து பிரயுக்த ஹோனே வாலை சப்தோன், யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த சர்வநாம் ப்ரனவுன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஐவி யூதே பார்த்தோம் இல்லைங்களா, அதான் மைம், தும், ஹம், வே, ஆதி, சப்த, சர்வநாம் ஹை அப்படின்னு சொல்கிறோம். மைம்னா ஐயை குறிக்கும், தும்னா யூவை குறிக்கும், தும்னா யூ, ஹம்னா நாம் அனைவரும், வியை குறிக்கும், வேனா தே அவர்களை குறிக்கும், ஆத்தின்னா எக்ஸெட்ரா, இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் ஷப்த. இந்த வேர்ட்ஸை வந்து சர்வநாம் அப்படின்னு சொல்லுவோம். சஞ்ஞாவினுடைய இடத்திற்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் எதுனா இந்த சர்வநாம். வேறு எந்த வேர்டு போட்டாலும் அது சூட் ஆகவே ஆகாது. இதான் வந்து ப்ரனவுன். இப்போ நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ், 5 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் இருக்குது. இது போல் ஒவ்வொன்றுத்தையும் நான் வந்து ஹிந்தியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும்னா ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் உங்களுக்கு பேசிக்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் டைம் இருக்கக்குள்ளே கண்டிப்பாக ஒன்றுத்தையும் பற்றி நான் உங்களுக்கு டிஃபைனாக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வேர்ப் பார்க்குறீங்க. வேர்ப் அப்படின்னுக்குள்ளே இதை கிரியா அப்படின்னு சொல்கிறோம். எ வேர்ப் இஸ் எ வேர்ட் யூஸ் டு சே சம்திங் அபவுட் சம் பர்சன், பிளேஸ் ஆர் திங்ஸ். நவுன்னா எப்படி அது வந்து ஒரு நேமிங் வேர்டோ அதே போல் வேர்ப்னா ஒரு ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரு செயலை சொல்கிறது, டூ, கர் அப்படின்றது. இது எக்ஸாம்பிள் கம், கோ, ரன், வாக், ப்ளே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸ். வேர்புன்றது ஒரு வேர்டு, இது வந்து சே சம்திங், சம் பர்சன், பிளேஸ், திங்ஸை பற்றி குறிக்கிறது. இதை வந்து ஹிந்தியில் எப்படி அப்படின்னு பார்ப்போமா. ஜிஸ் शब्द से किसी कार्य का होना या करना समझा जाए उसे क्रिया कहते हैं அப்படின்னு சொல்கிறோம். ஜிஸ் ஷப்த அப்படின்னா த வேர்ட் அப்படின்னு அர்த்தம். த வேர்ட் சேன்னக்குள்ளே இதுக்கு வந்து ஃப்ரம்மு, வித்து, பைன்னு பல அர்த்தங்கள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பையை குறிக்குது. கிசி காரியம் அப்படின்னா எனி ஒர்க், காரியன்னா ஒர்க் அப்படின்னு அர்த்தம். கிசி காரியம்னா எந்த வேலையாக வேணா இருக்கலாம், எந்த ஆக்ஷனை குறித்தாலுமே அது வந்து கிரியாவை தான் சொல்லுவாங்க. எனி காரியக்கா ஹோனா, யா அப்படின்னா ஆர் அப்படின்னு அர்த்தம், ஆர் ஓ ஆர். கர்னா அப்படின்னா டூ. அப்போது செயல் செய்கிறது, இது வந்து ஆக்ஷனுக்கு பார்த்தோம், ஒர்க்கு பார்த்தோம், இதுவும் வந்து செயல் செய்கிறது தான். அப்போ எந்த இடத்துல வந்து ஒரு வேர்டு ஆக்ஷனை குறிக்குதோ அதை சமைச்ச சாயே உசி, இதை வந்து நம்ம கிரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரியா ககுதே ஹை. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கேல்னானா விளையாடுதல், சல்னானா போ கோ, கானா அப்படின்னா பாடுதல், கானா அப்படின்னா ஈட்டு, ஆத்தின்னா எக்ஸெட்ரா. இப்போ இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக நம்ம பார்த்தோம். எதுக்குன்னா வேர்ப், கிரியா. இது வந்து நான் போர்டில் சொல்கிறத விட இது போல் நான் நோட்டில் எழுதுனா உங்களுக்கு நல்லாவே புரியும். அதுவும் இல்லாமல் நான் எல்லாமே ஷார்ட் சென்டென்சஸ், ஹிந்தியில் வந்து பேசிக்காக புரியக்கூடிய வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். இதன் மூலம் நம்மளால் நிறைய வார்த்தைகள் நம்மளால் கற்றுக்க முடியும், ஹிந்திக்கான மீனிங்ஸ் கற்றுக்க முடியும். ஃபஸ்ட்டு அட்ஜெக்டிவ், அடுத்தது பார்க்குறது அட்ஜெக்டிவ் வேர்புக்கு அப்புறம். அட்ஜெக்டிவ் வந்து ஹிந்தியில் விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அட்ஜெக்டிவாக விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நவுனை வந்து எந்த இடத்துல மிகைப்படுத்துகிறாங்களோ அதை நம்ம வந்து விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அட்ஜெக்டிவ் இஸ் எ வேர்ட் யூஸ்டு டு குவாலிஃபை ஆர் மாடிஃபை எ நவுன் ஆர் அ ப்ரனவுன். நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இங்கே ராணி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரனவுனில் வந்து அது ஷீயா குறிக்கும். இங்கே ராஜா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரனவுனில் வந்தால் ஹீயா குறிக்கும். இங்கே புக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரனவுனில் வந்தால் இட்டா குறிக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். This is to add something to the meaning of noun or pronoun. அப்போது அட்ஜெக்டிவ்னா இந்த நவுனுக்கு ப்ரனவுனுக்கு கூட இந்த அட்ஜெக்டிவை ஆட் பண்ணால் தான் ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது ஒரு நவுனை வந்து மிகைப்படுத்துகிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஒரு வேர்பை மிகைப்படுத்துகிற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். டால், பிளாக், நியூ, இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள். அதாவது ஷீ இஸ் எ ரிச் கேர்ள், அவள் ரொம்ப ரிச் கேர்ள் அவள். அப்போ அதில் ரிச் அப்படின்றது ஒரு நவுன், ஷீ அவளை வந்து மிகைப்படுத்துது. அப்போ இது வந்து அட்ஜெக்டிவ் அப்படின்னு அர்த்தம். குட் பாய் அப்படின்னு சொல்கிறது, அவன் வந்து ரொம்ப நல்ல பையன், அவன் ரொம்ப கருப்பாக இருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் இந்த மிகைப்படுத்துகிறாங்க பாருங்கள், அதுக்கு தான் நம்ம வந்து இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு ஹிந்தியில் பார்க்கலாம். சஞ்ஞா நவுன், யா அப்படின்னா ஆர் ஓ ஆர், सर्वनाम அப்படின்னா प्रनाउन की विशेषता बतलाने वाले शब्दों को विशेषण कहते हैं. அதாவது நவுன் இல்லைன்னா ப்ரனவுனை
விசேஷ்தா பத்லானே வாலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாடிஃபை ஆர் குவாலிஃபை. இப்போ இங்கிலீஷ் மீனிங்கில் பார்த்தோம் இல்லைங்களா, அதான் இதுக்கான அர்த்தம். மாடிஃபை ஆர் குவாலிஃபை. ஷப்தோன் அப்படி மிகைப்படுத்தக்கூடிய சப்தோன்னா வார்த்தையை என்னன்னு சொல்கிறோன்னா விசேஷன் கக்குதேகை விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். நவுன் இல்லைனா ப்ரொனவுனை ஒரு வார்த்தையை மிகைப்படுத்துது அப்படின்னா அதை நம்ம விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறீங்க. ஜெய்சே நயா அப்படின்னா நியூ, லால் அப்படின்னா ரெட், காலா அப்படின்னா பிளாக், ஆத்தின்னா எக்ஸெட்ரா அப்படின்னு அர்த்தம். இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் வந்து அட்ஜெக்டிவ்க்கு. அதே போல் நம்ம அட்வர்புக்கு பார்க்கலாம். அடுத்தது அட்வர்ப். அட்வர்பு ஹிந்தியில் கிரியா விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் adverb is a word used to modify a verb or an adjective that is to add something to the meaning of a verb. அதாவது adverbனா வேர்பை மிகைப்படுத்துகிறது. adverbன்றது மாடிஃபையை வேர்பை மிகைப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா அதான் வந்து adverb அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரியா விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஸ்லோலி ஆர் வெரி. ஹிந்தியில் பார்க்குறோம் இந்த கிரியா விசேஷன் அதாவது adverb. जो शब्द क्रिया की विशेषता बतलाते है उन्हें क्रिया विशेषता कहा जाता है. அதாவது जो शब्द கிரியா இந்த வேர்ட் என்னென்னா கிரியா அப்படின்னா வேர்ப். எந்த இடத்துல வேர்பை விசேஷத்தா பத்லாத்தே அப்படின்னா மிகைப்படுத்துதல் மாடிஃபை பண்ணுதோ உன்ஹேன் அதை தான் கிரியா விசேஷத்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிரியே விசேஷத்தா கஹா ஜாத்தா ஹே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதான் வந்து ஹிந்திக்கான அர்த்தம். ஜெய்சே எக்ஸாம்பிள் பார்க்குறோம். கம் கொஞ்சமாக இருக்கிறது, ராத் பர் இரவு முழுவதும், பகுத் அப்படின்னா வெரி, ஆத்தின்னா எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம அட்வர்ப் கிரியா விசேஷனுக்கு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இதுக்கப்புறம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ப்ரிபோசிஷன் அதாவது சம்பந்த போதக். ச இம் ப இன் த சம்பந்த போ த இக். சம்பந்த போதக் அப்படின்னா ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். எ ப்ரிபோசிஷன் இஸ் எ வேர்ட் placed before a noun or a pronoun to indicate some relationship between noun or a pronoun. நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் முன்னாடி பிஃபோர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ he or she இல்லை ஏதாவது ஒரு நேமிங் வேர்டுக்கு முன்னாடி வரக்கூடியது. in the evening, at the night அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரிபோசிஷனை யூஸ் பண்ணுறோம். அப்போ தான் அது வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸாக மாறும். இதுக்கான எக்ஸாம்பிள் ஆன், இன், எபோ, பிலோ அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தியில் என்னென்ன அப்படின்னு பார்ப்போமா. சஞ்ஞா யா. சஞ்ஞா அப்படின்னா நவுன், யானா மற்றும், ஆர். சர்வநாம் அப்படின்னா ப்ரனவுன்னு சொல்கிறாங்க. அவுர்னா அண்ட், வாக்கிய அப்படின்னா சென்டென்சஸ். கே தூஸ்ரே பாக் கே பீச் கே சம்மந்த். இது எல்லாத்துக்கான அர்த்தத்தை பார்க்கலாம். கே தூஸ்ரே பாக் அப்படின்னா தூஸ்ரேனா செகண்டு, பஹலேனா ஃபஸ்ட்டு. தூஸ்ரே பாக்னா செகண்ட் பார்ட்டில், கே பீச், கே பீச்னா பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். கே சம்மந்த் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அர்த்தம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ வேர்ட்ஸ் சஞ்ஞா அண்ட் த சர்வனா. அப்போ அந்த வாக்கியத்துக்கு நடுவில் பிஃபோர் முன்னாடியே வர்றது. செகண்ட் பார்ட்டில் ரெண்டு வாக்கியத்துக்கும் ரிலேஷன்ஷிப் பிட்வீனாக அந்த வாக்கியத்துக்கு முன்னாடியே வரக்கூடியது தான் இந்த ப்ரிபோசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பர், மேம், பி, ஊப்பர், நீச்சே இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது கன்ஜக்ஷன். கன்ஜக்ஷனை ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா சமுச்சய போதக். சமுச்சய போதக் அப்படின்னு சொல்கிறோம். A conjunction is a word used to join words or a group of words. வந்து நடுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு உதவுறது இந்த கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து சமுச்சய போதக் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் அண்ட், ஆர், எய்தர், ஆல்சோ அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தியில் இது எப்படி சொல்கிறோன்னா வாக்கியான் ஷோன், யா வாக்கியோன். வாக்கியான் ஷோன் அப்படின்னா ஃப்ரேசஸ், யா அப்படின்னா ஆர், வாக்கியோன் அப்படின்னா சென்டென்சஸ். को परस्पर छोड़ने वाले शब्द समुच्चय बोधक कहते हैं. ஃப்ரேசஸ் இல்லை அப்படின்னா சென்டென்ஸுக்கு ரிலேஷன்ஷிப் இன்டர்லிங்கஸாக இருக்கிறது. இன்டர்லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது ஒரு பாலமாக பிரிட்ஜாக அமையிறது அப்படின்னா அந்த பரஸ்பர் அப்படின்னு சொல்கிறது இன்டர்லிங்க்ஸ். சோட்னே வாலே ஷப்து அந்த வார்த்தைகளை சமுச்சய போதக் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன வார்த்தைகள் அதெல்லாம் அவுர், கி, இஸ்லியே இதெல்லாம் அதுக்கான வார்த்தைகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷனை ஹிந்தியில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா விஸ்மயாதி போதக். விஸ்மயாதி போதக். வி
இஸ் ம யா தி போ த இக். விஸ்மயாதி போதக்கு தான் வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இன்டர்ஜெக்ஷன் இஸ் எ வேர்ட் யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் சம் சடன் ஃபீலிங்ஸ். ஒரு சில சடன் ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் வந்து நம்ம ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி ஃபீலிங்ஸில் இருப்போம். அப்புறம் ரொம்ப சேடாக இருந்தோம்னா அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கும். ஒரு மாதிரி ஆச்சரியம் சர்ப்ரைஸாக இருந்தோம் அப்படின்னா ஹோ அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்கெலாம் தான் வந்து இந்த இன்டர்ஜெக்ஷன் வந்து யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் அலாஸ், ஹுரா, ஹோ அப்படிலாம் சொல்கிறோம். ஹிந்தியில் என்னென்ன அப்படின்னா விஸ்மயாதி போதக்கா அர்த்தஹை. இதனுடைய அர்த்தம் என்னென்னா கீ. சென்டென்ஸ் இப்போ தான் வரப்போகுது. ஆச்சரியம் சர்ப்ரைஸ். அவர் பாவனாவோன். பாவனாவோன்னா ரொம்ப எமோஷன்ஸை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. கீ ககுதேஹை. இதுதான் வந்து நம்ம விஸ்மயாதி போதக் அப்படின்னு சொல்கிறோம். 2 வார்த்தை தான் ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஆச்சரியம் ஒன்று, பாவனாவோன். இதுக்கான ஜெய்ஸே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அச்சா குட், டீக் சரி ட்ரூ, ஹாய் நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா சொல்கிறது, ஆத்தின்னா எக்ஸெட்ரா. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வீட்டில் இருப்போம், மொழியால் இணைவோம். தன்யவாத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.